குழந்தைக்கு சாதம் ஊட்டுவாங்க. எப்படி இந்த ராமசாமிபுரத்திலே ஊட்டி இருப்பாங்க. நிலாச்சோறு ஊட்டின மாதிரி. எப்படி தெரியுமா? அழகான ஒரு முத்தத்துல வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரத்து நிழல்ல வந்து இந்த கும்பா கிண்ணம். நம்ம கஷ்டப்பட்ட வீட்டுல அந்த ஈய கும்பா, கொஞ்சம் வசதி உள்ள வெங்கல கும்பா, அந்த செம்பு கும்பா, கல் கும்பா இருக்கும். அதுல என்ன சாதத்தை வைப்பாங்க. வச்சு நிலா நிலா ஓடிவான் நில்லாமல் ஓடிவான், மலை மேல ஏறிவா மல்லிகை சாப்பிட்டு அப்படின்னு சாதத்தை ஊட்டி. அதான் நிலாச்சோறு. இப்ப என்ன தெரியுமா? இப்ப ஒரு நல்ல அந்த ஊதுனா காத்துல பறந்துரும். அது என்னது? சில்வர் தட்டு. அந்த தட்டுல அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த இட்லியும் அதுக்கு மேல பறந்துரும். அந்த இட்லியை வச்சுக்கிடுவாங்க. வீட்டுக்குள்ள இருந்து சொல்லுவாங்க, நான் முத்தத்துல வேப்ப மரத்துல பூச்சாண்டி இருக்கான். பூச்சாண்டி வருவான் தின்னு சாப்பிட்டு. ஆமா சாப்பிடு. இல்லாட்டா என்ன தோ 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 பாயிண்ட் இருக்கு அப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்து ஊட்டுவாங்க. திருப்பி அதை விட்டு வீட்டை விட்டு முத்தத்துல இருந்து நின்றுடுவாங்க. அந்த குழந்தைக்கு ஊட்டுவாங்க. கதவு இடையில பூச்சாண்டி இருக்கான், சாப்பிட்டு அப்படின்னு ஊட்டுவாங்க. ஆமா, ஊட்டி முடிச்சு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு 5 வயசு 6 வயசு ஆகணும். அந்த அம்மா முத்தத்துல நின்று சொல்லுவாங்க, இல்ல வீட்டுக்குள்ள அந்த ஒரு செம்புல தண்ணி கோரிட்டு வா. ஏன்னா அந்த சின்ன பிள்ளையில சொன்னது அந்த பையனுக்கு ஏன் வரும்? அம்மா கதவு இடையில பேய் இருக்குமா? நான் போக மாட்டேன். அதே நேரத்துல வீட்டுக்குள்ள இருந்துட்டு வெளியே எதாவது எடுக்க சொல்லுவாங்க. என்ன அந்த வேப்ப மரத்துல பேய் இருக்குன்னு சொல்லி சோறு ஊட்டி இருக்காங்கல்ல, அது ஏன் வந்துரும். அம்மா வேப்ப மரத்துல பேய் இருக்கு, நான் எடுக்க போக மாட்டேன். நான் சொன்னது முதல்ல தப்பாலாம் போச்சு. அம்மா அப்பதான் நினைப்பாங்க. சரி, அதை விட்டுட்டு அந்த குழந்தைய தொட்டில போட்டு ஆடுவாங்க. அந்த குழந்தை கூவா கூவான்னு ஆளும். அந்த குழந்தைய தொட்டில போட்டு தாய்மார ஆட்டுவாங்க. தாலாட்டுவாங்க. தாலாட்டு எப்படி தாலாட்டுவாங்க தெரியுமா? ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால எப்படி தாலாட்டும் தெரியுமா? 5 மணிக்கு சும்மா சும்மா பையனும் பொண்ணும் சும்மா சும்மா, உங்க அப்பனும் நானும் சும்மா சும்மா, எல்லாத்துக்கும் சும்மா தான். இப்படி அப்பன் சோறு ஊட்டி இருக்காங்க. அப்பனும் நானும் சும்மா சும்மா தாலி கட்டினியா எல்லாரும் சும்மா சும்மா. ஆமா, அப்படி தாலாட்டி இருக்காங்க. வேற கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப என்ன செய்வாங்க தெரியுமா? பிள்ளைய தூக்கி தொட்டில போடுவாங்க. ஒரு அம்முக்கு அதுதான் பிரிங்கி தொட்டில். கிரிச்சட்டிங்க பின்னால புரிச்சட்டிங்க. அது என்ன கிரிச்சட்டி புரிச்சட்டி? பிரிங்கிறது கிரிச்சின்னு இப்படி ஆடுல. அந்த பிள்ளைக்கு வயிற்ற கலக்குதுக்கு புரிச்சிங்க. ஆமா, அது மேலுங்களும் போனோம்னா பிள்ளைக்கு குடல் வயிற்ற கலக்குது. ஆனால் இப்ப தொட்டில போட்டு எப்படி ஆடுவாங்க தெரியுமா? அந்த தாய்மார்கள் டிவில நல்ல நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆமா, அத டிவி பார்க்க போணும்னு அந்த அம்மா கண்ணு டிவியை பார்த்து இருக்கும். இந்த பிள்ளைய தொட்டில போடுவாங்க. எப்படி ஆட்டுவாங்க தெரியுமா? தெருவுல கிடக்க நாய் பூரா வீட்டுக்குள்ள வரும். அந்த அரக்கனாகப்பட்டவன் என்ன இப்படி படிக்காம பாருங்க. எப்படி படிக்கின்றான்? 4 நல்ல வயதாரி யாரையா பாதாள உலகத்தை ஆண்டு வரக்கூடிய ரத்த கண்ணீர் ஆற்றுதை பெற்ற மகன் அரக்கன். வயதோ 4 வயது. 4 வயதிலே நல்ல மொழி பேசிடுவார். வயதோ 5 வயது. 5 வயதான அரக்கனுக்கு அந்த அம்மா எண்ணுறான். ஆஹா, மகனுக்கோ வயது 5 வயதாச்சு. 5 வயதான ஆம்பளை பிள்ளைய எங்கன்னா அனுப்பணும்? அறிவு படிக்க வேணும், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டும். இந்த அம்மா என்ன நினைக்காங்க? 5 வயதிலே அரிய கல்வி படிக்க வைக்க வேண்டும் என்று ராஜுதை அவை என்ன அதை அதாவது மகன் 4 வயதிலே நல்ல மொழி பேசிடுவான். வயதோ 5 வயது. நினைக்காங்க நம்ம மகனாகப்பட்ட அரக்கனுக்கு வயதோ 5 வயது. 5 வயதான ஆண் குழந்தையை எங்கன்னா அனுப்பணும்? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். சொந்தத்துல ஒரு வாத்தியார வீட்டுக்கு வரவழைத்து நாமல் அரண்மனையிலே தங்க வைத்து நாமல் கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அந்த அம்மா
அம்மா ராட்சுதை நினைக்கிறார்கள். நினைக்கின்றாள். அப்படி அந்த அம்மா நினைக்காங்க. என்ன நினைக்கா? அப்படி அம்மா நினைக்கா படிக்க வைக்கணும்னு நினைக்காங்க. நினைக்கா. அப்படி நினைக்கும் போது அதாவது ஓடுவான் ஆடுவான் ஒத்த காலில் நிற்பான். ஓடுவான் ஆடுவான் ஒத்த காலில் தான் நிற்கான். அது யாருன்னு? அது நம்ம வீட்டை அடைச்சிட்டு வராட்டா கல்லவே கலவாண்டு போவான். அக்காலும் சொல்லிட்டாங்க, நீங்களும் சொல்லிட்டீங்க. நான் சாமியை பார்த்துலாம் சொல்றேன். அந்த ரத்த கண்ணீராச்சுவை வாத்தியார வரவழைக்கா. எப்படி வரவழைக்கா பாருங்க. வாரும் ஐயா வாத்தியாரே, வாரும் ஐயா வாத்தியாரே, அதை ஒன்று சொல்லை கேளும். ஆமா, இந்த அம்மா அழைச்ச உடனே வாத்தியார் என்ன செய்தாரு தெரியுமா? என்ன செய்தாரு? ராஜுதை பெற்ற மகன் அரக்கனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டும் என்று அந்த வாத்தியார் எப்படி வாடாரு பாருங்க. பாதாள உலகம் போகணும், அரக்கனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும். ஏகப்பட்ட பொன் பணத்தை நாம வெகுமதியாக வாங்கிட்டு வரணுமே. ஒரு பசங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்து 1ஆம் தேதி கையெழுத்து போட்டு மாத்த சம்பளம் வாங்குதோட இது வந்து சம்பளமும் கும்பளமும் கிடைக்கும். ஒருத்தன் தானே. ஆமா, அரண்மனை அல்லவா? அரண்மனை ஏகப்பட்ட பொன் பணத்தை வாங்கலாம். நம்ம ரத்த கண்ணீர் ஆக்கியா நல்லா இருந்து திங்கலாம். ஆமா ஆமா. அந்த வாத்தியார் அங்க இருந்து எப்படி வாராரு பாருங்க. எப்படி வாராரு? பாதாள உலகம் வருகிறார். எப்படி வாராரு பாருங்க. ஓட்ட நல்ல பெருநாடையா பெருநாடையா ஓடி வாரார் வாத்தியாரோ வாத்தியாரோ கொஞ்சமாவது அந்த பாதாள நாட்டிலே பருப்பாசுரன்
அரண்மனைக்கு வந்தார். வந்தாச்சு. அப்ப அம்மா ராட்சுதை கண்டார். கண்டாள். கண்ட உடனே வாத்தியார் வாருங்கள் 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 வாத்தியாரே வருக. வருக வருக அமருங்கள். வணக்கம் அம்மா. தாங்கள் என்ன வரவழைச்ச காரணம் என்ன? எதற்கு? அதாவது என் மகனாகப்பட்ட வல்லரக்கனுக்கு தாங்கள் கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அந்த அம்மா சொல்ல அப்ப பார்த்தார். அம்மா அதாவது கல்வி கற்று கொடுக்க வேண்டுமானால் அதாவது நான் ஏடு சேர்த்து வர வேண்டும். அதாவது அந்த காலத்துல ஏட்டு படிப்பு, அந்த காலத்துல நோட்டு படிப்பு. அதாவது ஏடு சேர்க்க வேண்டுமானால் நான் அதுக்கு ஓலை வெட்டணும் என்று 6-7 வனங்கடந்து 8வது வனத்திலே வந்து கருப்பு கப்பு மரம் அப்படின்னு மரம். அது என்ன மரம்னா கருப்பு கப்பு மரம்னாக்கி என்ன மரம்? பனைமரம். கருப்பு மரம் பனைமரம். ஆமா. அந்த பனைமரத்திலே வண்டரித்த குருத்து ஓலை வெட்டி, அதாவது வண்டரிச்ச ஓலை தான். ஆமா. ஈரம் இல்லாம கொஞ்சம் சவண்டு போய் இருக்கும். சரி. அந்த ஓலையை வெட்டி முன்னும் பின்னும் காம்பறிந்து குருத்து ஓலையிலே கொண்ட ஏடு சேர்த்து இடது கையில ஏடு வலது கையில எழுத்தாணி கத்தி. இந்த ஏடும் கத்தியும் முன்னால யார் கையில இருந்தது? திருவள்ளுவர் கையில இருந்துச்சோ. அதுக்கு முன்னால யார் கையில இருந்தது? அது யார் கையில இருந்துச்சு? சித்திரபுத்திர நயினார் கையில. கணக்கெழுதும் சித்திரபுத்திர நயினார். ஆமா. 2வது திருவள்ளுவர். மூணாவது யாரு? வாத்தியார். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சாலும் சரி, பிள்ளை பிறந்தாலும் சரி, சடங்காவினாலும் சரி, அந்த ஓலையில தான் சாதகம் எழுதுவாங்க. நம்மளுக்கெல்லாம் முன்னால ஓலைத்தான். ஆமா. இவன் ஓலையெல்லாம் எங்க வச்சா கரையாம பிடிக்கிட்டு இருக்கும். அதானே எங்க அம்மா சொல்லுவா, உன் ஓலைய எங்க வச்சிருக்கான கடவுள் தெரியலையே. சித்திரபுத்திர நயினார்ட்ட கூட இல்லையே. எங்க அம்மா என்ன கேட்பாங்க, உன் ஓலைய எங்க வச்சிருக்கான கடவுள் தெரியலையே. ஆமா. பிறந்ததும் ஓலைதான். ஆமா. வயசுக்கு வந்ததும் ஓலைதான். 2 ஏடு இருக்கு எங்க வீட்டுல இருக்கு. ஆகையினாலே ஆண்டவன் பகவானுடைய கிருபையினாலே குருத்து ஓலையில கொண்ட ஏடு சேர்த்து இடது கையில ஏடும் வலது கையில எழுத்தாணியும் அப்படி கத்திய பிடிச்சு வாத்தியார் பாதாள உலகம் வருகிறார். எப்படி வராரு பாருங்க. அந்த பாவங்கள நாட்டை தேடி பாதாள கோட்டையை விட்டு வந்துட்டான். ஆமா. நாட்டுக்கு அதாவது காடுவனம் தான் கடந்து பாதாள உலகத்திலே பருப்பாசுரன் அரண்மனையில அப்படியே ஈசான மூலையில வாத்தியார் வந்து உட்கார்ந்துட்டாரு. ஈசான மூலையில வந்து உட்கார்ந்துட்டாரு. அந்த காலத்துல நம்ம வாத்தியாரு வந்து உட்கார்ந்து, அதாவது குருமார்கள்னு வந்தா அவங்களுக்கு தச்சனை உண்டு. இப்ப நம்ம வந்து வில்ல ஆரம்பிச்ச உடனே தச்சனை காங்க இல்லையா? யார் தீட்டிட்டா? தச்சனை நான் எடுத்துட்டேன். எடுத்தாச்சு. பூசாரி எடுத்துட்டாங்க. சரி. ஆகையினால் அதாவது தச்சனை இப்ப நம்மளுக்கு அந்த அரிசி, பழம், தேங்காய், திருநாருக்கு அப்புறம் நம்மளுக்கா
சின்னருக்கு அப்புறம் நம்மக்கா அடுத்த வாரம் சாமிக்கு நீ பிறகு காணிக்க கொண்டு போட்டுருணும். காணிக்கையா? ஆமா, ஒரு கொப்பரைக்கு 2 கொப்பரை முத்தரும் பத்திரகாளியும் வாங்கிடுவா. வாங்குறது மட்டுமா? ஒரு கேடி வந்து வில்லடிச்சுட்டு இடம்தா எனக்கு வாசல வந்து அடுத்த வருஷம் படிச்சிரு அதுல வந்து படிச்சுட்டு போகணும். ஆமா ஆமா, இந்த அம்மா பத்திரகாளியும் முத்தாரும் சொல்லிடுவாங்க. அதெல்லாம் செய்ய வேண்டாம். ஆமா, எந்த ரத்த கண்ணீராச்சுதை பெற்ற மகன் அரக்கன். வாத்தியார் வந்த உடனே அரண்மனையில ஈசான மூலையில வாத்தியார் வந்து உட்கார்ந்தாச்சு. அந்த வாத்தியாருக்கு தட்சணையா அந்த அம்மா என்ன எடுத்து வைக்காங்க? அல்லைய தரை மெல்லிய சுண்டையானதால் கோரோமி அப்படியே அந்த வல்லரக்கன் 19 வயதுக்குள் பல கலையெல்லாம் தான் படித்து 21 வயசிலே நாட்டை இளவரசு பட்டம் சூடி தர்மத்தை மறந்து அதர்மத்தை செய்தான். அப்படி அதர்மத்தை நடத்தும் போது ஆண்டவன் பகவான் ஏகப்பட்ட பஞ்சத்தை வரவழைத்தார். பஞ்சத்தை அறியாத வல்லரக்கன் பகுதி பணம் கிருஷ்டி பணம் கேட்க அதை கேட்டவுடனே அந்த நேரத்தில் ஆண்டவன் பகவான் தவம் இருக்க தவத்தை பாராட்டி ஏகப்பட்ட வரத்தை கொடுக்க 3 விரலால முடிக்க வரத்தை வாங்கி ஆண்டவன் பகவானை எல்லாத்தையும் விரட்ட 33 கோடி தேவர்களையும் முனிவர்களையும் ஒரு பிருந்தாவனம் ஆக்கி சிவபெருமான் நந்தவனத்தில் ஒளிந்தார். அரக்கனுக்கு தான் பயந்து எல்லாரும் ஒளிஞ்சிருக்காங்க. ஆயனந்த கோபால கண்ணனை அம்மையாகப்பட்ட பார்வதி நினைக்க அண்ணனும் தங்கையும் கலந்து பேசினார்கள். அரக்கனை இப்பொழுது நாம் போய் கொல்ல முடியாது. நம்ம இருவேரும் கருமாறி உருமாறி பறந்து கம்சன் வதைய முடித்து அதுக்கப்புறம் தான் அரக்கனை வந்து கொல்ல முடியும் என்று சுவாமி சொன்ன உடனே கரூர் பட்டணத்திலே கம்சராசன் தங்கை தேவகிக்கும் வாசுதேவனுக்கும் திருமணம் முடித்து குருவாசகர் முனிவருடைய சாபத்தின் மகிமையினால் 7 குழந்தை பிறந்தது. 7 குழந்தையும் கொன்றான் கம்சன். 8வது குழந்தை ஆயர்பாடி பட்டணத்திலே அன்னை அசோதைக்கும் அம்பலையாதவருக்கும் தாய் பார்வதி காளியாக பிறக்க 8வது குழந்தை தேவகியால் திருவயத்திலே சுவாமி என் பெருமாள் கண்ணன் பிறக்க இரவோடு இரவாக 2 குழந்தையை மாற்றினார்கள். விடிந்தது பார்த்தான் கம்சன் 8வது குழந்தையும் பெண் குழந்தையா இருக்க எந்த குழந்தையா இருந்தாலும் நம்ம கொன்னுருவோம் என்று அந்த 8வது குழந்தைய காலை பிடிச்சு ஆகாயத்துல விட்டெறிந்தான். வந்து விழுந்துச்சு. ரொம்ப உங்கள்ட்ட ஏந்துதாங்க அந்த ஆகாயத்துல அந்த கன்னியா நின்னுட்டான். அப்ப பார்த்தாள் அம்மாள் பார்வதி அடே மூடா கம்சன் என்னவாடா நீ கொல்ல வந்தாய்? 8வது மகன் எங்க அண்ணன் கண்ணன் ஆயர்வாடி பட்டணத்திலே அம்பல கோனார் அன்னை அசோதைக்கு எங்க அண்ணன் பிறந்து வளர்ந்து வருகின்றான். அம்மா பார்வதி ஆகாயத்தில் நின்று அசிரியர் வாக்கு கொடுக்க அந்த நேரத்திலே கண்ணனை கொல்ல வேண்டும் என்று கரூர் பட்டணத்திலே இருந்து தங்கை பூதகியால அனுப்பினார். பூதகி கண்ணனை கொல்வதற்கு அப்படியே ஒரு வடிவம் எடுத்தார். சாகு பிள்ளை பெற்றவள் போல் வடிவம் கொண்டு எப்படி வார பாருங்க. ஒரு கொங்கையில நல்ல பாலும் மறு கொங்கையில நஞ்சி பாலும் வடிவம் கொண்டு சாகு பிள்ளை பெற்றவள் போல் கண்டாடி வடிவம் கொண்டு ஆயனந்த கோபால கண்ணனை கையில எடுத்து பாலை கொடுத்தா சுவாமி பார்த்தாரு. நல்ல பாலை பூரா குடிச்சாரு. ஒழுவு விட்டுட்டாரு. நல்ல பாலை குடிச்சிட்டு நஞ்சு பாலை பூரா ஒழுகு விட்டுட்டாரு. நஞ்சு பாலை கடவாவிலே ஒழுகு விட்டாரு. முதல்ல நஞ்சு பால்ல கொண்டு வாய வச்சாரு. ஆமா. 2வது நல்ல பாலை கொடுத்தா ஒரே இழுப்பு. ஆமா, நொந்துறிஞ்ச மாதிரி ஊனு இருக்க உறிஞ்சிட்டாரு. ஒரே இழுப்பு ஊனோட உயிரோட எத்து மடிந்தா ஜீவலோகம் போனா ஆண்டு மடிந்தா மடலோகம் போனால் பார்த்தான் கம்சன் முடிமன்னன் தங்கையே கொண்டுட்டான். இவனை தந்திரமா நம்ம தான் கொல்லணும். டைரக்டா போய் கொல்லணும் என்று ஆயர் வீட்டி
கோவிமார்களும் பால் கூடம் மது கூடம் கொண்டுட்டு வாங்க. 5 வயசு கட்டின அரணகர் கட்டின பிள்ளைய மதம் கொண்டு 5 வயசுல உள்ள ஆம்பளை பிள்ளைய மட்டும் கொண்டு வாங்கன்னு அறிக்கையிட்டான். உடனே அனைவருடைய பாலை வாங்கி அவசியம் பண்ணா. அசோதை அம்மா இடுப்புல இருக்க பிள்ளைய பார்த்தான். இந்த பிள்ளை தானே என்ன கொல்ல போகுது, இரு உன்னை பாத்துக்கிடுதேன் என்று உரை வாழை காளியம்மன் வாசல்ல வைத்து விட்டு அவன் அப்படியே சாமி கும்பிட்டான். குப்புற விழுந்து கும்பிடுதான். இடுப்புல இருந்த கண்ணன் துள்ளி இறங்கி அம்சன் தலையறுத்து காளியம்மா பாதத்திலே வைத்து விட்டு அந்த இடத்தை விட்டு கரூர் பட்டணத்தை மிதிலாபுரி பட்டணம் என்று பட்டயத்தை சூடி தாய் தேவிகையாலையும் தந்தை வாசுதேவனையும் இருவரையும் ஒன்றாக சேர்த்து விட்டு கரூர் பட்டணத்தை மிதிலாபுரி பட்டணம் என்று பட்டயத்தை சூடி அப்பாவையும் அம்மாவையும் வாழ வைத்து விட்டு ஆயர்பாடி பட்டணத்துல வந்து அந்த நேரத்துல கோபிமார்கள் வீட்டுல பால் வெண்ணெய் மோர் அத்தனையும் களவாண்டு கண்ணனை பிடித்து கல்வரல்ல கட்டி வைத்து கோபிமார்கள் அம்மா அசோதிட்ட வந்து சொல்றாங்க கிருஷ்ணனை எங்க அம்மா அசோதை கிருஷ்ணனை எங்க அம்மா முந்தன் மகனான கோபால கண்ணனை கிருஷ்ணனை எங்க அம்மா அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் ஆயர்பாடி பட்டணத்தில் அத்தனை நிலைகளை முடித்து விட்டு அப்பா தொழில் செய்யாவிட்டால் அறையளவு பஞ்சம் என்று அம்மை அசோதை அனுப்ப அந்த நேரத்தில் ஆடு மாடுகள் அத்தனையும் ஆயனந்த கோபாலக்கண்ணன் சிவபெருமானிடத்தில் ஒப்படைத்து விட்டு மாயா மோகினி அவதாரம் கொண்டு அரக்கனை சந்தித்து அந்த நேரத்தில் 3 விரலால முடிக்க வர வாங்கின அரக்கன் மரத்தை சிரசிலே கைய வைத்து அரக்கன் மாண்டு மடிந்தான். நேர ஆண்டவன் பகவானிடத்துல வந்து சொல்றாரு பகவானே அரக்கனை கொன்று விட்டு அது கைலாசம் போங்கள் என்று சொல்ல அப்ப சுவாமி போமாட்டேன்னு கொண்ட கோலத்தை காமினார். ஆனால் அத்தானே கன்றாடும் கண்டுகளும் கணக்கு சரியாயிருக்கா அத்தானே நாங்க அரக்கனை கொண்டுட்டேன் போங்க நீங்க கொன்ற கோலத்தை காட்டுனாரு. 1000 சொருவத்திலே அழகான காச்சொருவத்தை எடுத்தாரு. பெண் என்று மெய்மறந்து அவர் ஓட இவர் ஓட ஆட்டம் வந்த 2 பேரும் படும்போது அத்தானோட உதிரமாக பூமியில விழுந்ததானா உமாதேவி தாங்க மாட்டா பாறையிலே
எல்லாம் பூசுவாளா ஆளாக்கு மஞ்சனையா அங்கம் எல்லாம் பூசுவாளா அம்மையான கன்னியம்மா காப்பீடி மஞ்சனையா